வணக்கம் மாதா டிவியின் அன்பு நேயர்களே, நமது திருச்சபை நமது பெருமை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நமது திருச்சபை நமது பெருமை நிகழ்ச்சியில நாம சந்திக்கவிருக்கிற இடம் அணக்கரையில் உள்ள மெர்சி ஹோம், கருணை இல்லம். இது திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் உள்ள வள்ளியூர் திருச்செந்தூர் பிரதான சாலையில் அமைந்திருக்கிறது. வாங்க கருணை இல்லத்தை சந்திப்போம், நமது திருச்சபையின் பெருமை அறிவோம். இதாங்க எங்க கருணை இல்லம். இந்த கருணை இல்லத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம் சிஸ்டர். மனநலம் குன்றிய பெண்களுக்கு நீங்க செய்யற சேவையை கேள்விப்பட்டு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. மகிழ்ச்சியோட பெருமையும் கூட. பெருமை எங்களுக்கு மட்டுமில்ல, நம்ம திருச்சபைக்கு. இந்த மாதிரி ஒரு பணி செய்வதற்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை. அந்த அர்ப்பணிப்பு உங்ககிட்ட ரொம்பவுமே நாங்க பார்க்கிறோம். உங்க காப்பகத்துக்கு மனநலம் குன்றிய பெண்கள் எப்படி வந்து சேர்றாங்க? நாங்கள் 4 ஊனமுற்ற பிள்ளைகளை வைத்துதான் இந்த கருணை இல்லத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் எங்கள் அன்னை கொலாஸ்டிக் அவர்கள் தொடங்கினது. தற்போது இப்ப 110 பிள்ளைகள் எங்கள் இல்லத்தில் வாழ்ந்து மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிள்ளைகள் எப்படி வந்தது என்றால், பல இடங்களில் திருச்செந்தூர் கோயில் வளாகங்கள்ல பெற்றோர் உண்டு, அங்க விட்டுட்டு இருப்பாங்க. அவர்கள் தெருவாக சுற்றி அழிந்து கொண்டிருக்கும் அந்த பிள்ளைகளை அரசு அதிகாரிகள் பார்ப்பாங்க. இன்னும் கன்னியாகுமரி, அங்க பெரும் கூட்டமா இருக்கும், பிக்ஸ் வர பிள்ளைகள் கூட இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்களையும் கொண்டு அங்க விட்டு அவங்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க. அதனால அந்த பிள்ளைகளையும் அங்க கன்னியாகுமரியில விட்டுருப்பாங்க. அவங்களையும் என்ன செய்யறாங்க, அரசு அலுவலர்கள் பார்த்து இங்க கொண்டு விடுறாங்க. இன்னும் பார்த்தா உவரி, இடிந்தகரை, காவல் கிணறு, கள்ளிக்குளம், இந்த இடங்கள்ல கோயில் விழாங்கள்ல நம்ம கிறிஸ்தவ ஆலயங்கள்ல கூட சுற்றிட்டு மத்திய பிரதேசம், ஆந்திரா லாரியில ஏற்றி பல இடங்கள்ல கொண்டு விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. இளைஞர்கள் பல தந்தைகள் வழியாக இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையா எங்கள்கிட்ட கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது நாங்க மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா எங்க குடும்பத்துல அந்த பிள்ளைய பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை மாதிரி, எங்களுக்கு காணாம ஒரு பொருளை நாங்க கண்ட மாதிரி ரொம்ப அரவணைச்சு, அவங்கள அரவணைச்சு பாச முத்தம்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஒரு பாச முத்தத்தையே நாங்க என்ன செய்வோம், கொடுத்து அவங்கள ஏற்றுக்கொள்வோம். நீங்க செய்து வர பல பணிகளை கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. வீதிகளிலும் தெருக்களிலும் திருவிழாக்களிலும் அனாதையாக விடப்பட்டவர்களை அரவணைச்சு பேணி காத்து வருகிறீங்க. அதை நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எனக்கு பெருமையாகவும் இருக்கிறது. பல பணிகளை பற்றி பேசுனீங்க. உங்க காப்பகத்தில் இருக்கிற இந்த மனநலம் குன்றிய பெண்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக என்னென்ன பணிகள்லாம் நீங்க செய்யறீங்க? இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களை பார்க்கறதுங்கிறது எளிதான ஒரு விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். இவங்க அதிகப்படியான மாத்திரை மருந்துகளை சாப்பிட்றதுனால எப்பவும் தினமும் காலையில 6 மணிக்கு தான் இவங்களை தூக்கத்திலிருந்து நாங்கள் எழுப்புறோம். அதுக்கப்புறமா இவங்களுடைய காலை கடன்கள், குளிக்க வைக்கிறது, பல் தொக்க வைக்கிறது, குளிக்க வைக்கிறதுல சோப்பு கூட நாங்க தான் போட்டு விடணும்.
அவங்களுக்கு சோப்பு போட சொன்னா அவங்களுக்கு அதை பத்தியான அவேர்னஸ் இருக்காது. ரெண்டாவது, அவங்கள துணியை கழட்ட சொன்னாலோ அதை மாட்ட சொன்னாலோ எல்லா பிள்ளைகளும் அதை செஞ்சுக்கிட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட பிள்ளைங்க தான் அவங்களுடைய பர்சனல் கேரை அவங்களால பண்ண முடியுமே தவிர மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் சகோதரிகள் அவர்கள் கூடவே இருந்து அவங்கள துணி கழட்டுறதுக்கும் துணி மாட்டி விடுறதுக்கும் துணி துவைக்க வைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே நாங்க கைட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி கொண்டுகிட்டு வரோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு டீ, டெய்லி காலையில காஃபி இருக்கும். காஃபிக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய பேர் ஒரு சிலர் தானா சாப்பிடுவாங்க, எல்லாருனாலையும் தானா அள்ளி சாப்பிட முடியாது, அவங்களுக்கு நாங்க ஊட்டி விடுறோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு இந்த உடல் ஊனமற்ற பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு பிசியோதெரப்பி கொடுக்குறோம். அதுல அந்த பிசியோதெரப்பி சிஸ்டர்ஸ் 2 பேர் இதுக்காகவே இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு பிசியோதெரப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால அவங்களுடைய மசில்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு டாக்டர்ஸோட கைடன்ஸோட இந்த வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் எக்ஸசைஸ் மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் கிளாஸ் ரூம் அரேஞ்ச் பண்ணி அந்த கிளாஸ் ரூம்ல பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யறாங்க. இந்த பிசிக்கல் எக்ஸசைஸை டெய்லி ரொட்டையாவே செஞ்சுக்கிட்டு வராங்க. இப்படி செய்யறதுனால அவங்க கொஞ்சம் ஆக்டிவேட்டா இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. மியூசிக் தெரப்பி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் டான்ஸ் தெரப்பி கொடுக்குறோம். பன்னெண்டு மணிக்கு அவங்களுக்கு இந்த பெனஃபேக்டர்ஸ், எங்க ஹோமுக்கு உதவி பண்ணக்கூடிய அந்த பெனஃபேக்டர்ஸுக்காக 1 hour அவங்க டெய்லி ப்ரேயர் பண்ணுவாங்க. இதை சிஸ்டர்ஸ் கைட் பண்ணி அவங்கள ப்ரேயர் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்றாங்க. நன்றி என்று பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. நன்றி என்று பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. அதுக்கப்புறம் 1 மணிக்கு அவங்களுக்கு லஞ்ச் இருக்கும். லஞ்ச்லயும் எப்பவுமே அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை கூடுமான வரையிலும் அப்படி ப்ரிப்பேர் பண்ணி அங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 2 மணிக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அந்த குரூப் டிஸ்கஷன்ல எதை பத்தியெல்லாம் பேசுறோம் அப்படின்னா, எப்படி பர்சனலா ஹைஜீனிக்கா இருக்கணும்,
இப்ப நிறைய நேரம் அவங்க சரியான வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்ப வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறதுனால என்ன நன்மைகள் இதை பத்தி சொல்லுவோம். இந்த நெயில் கட் பண்றது அதெல்லாம் கட் பண்ணாதான் அப்பதான் நல்லா சுத்தமா இருக்கும், அப்பதான் நல்லா சாப்பிடும்போது தேவையில்லாத பொருட்கள் உள்ள போகாது அப்படிங்கிறதுக்காக நெயில் கட் பண்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். எப்பவுமே முகத்தை கிளீனா வச்சுக்கிடணும், பல்ல நல்லா துவைக்கி நீட்டா வாயெல்லாம் சாப்பிட்ட பிறகு வாயெல்லாம் கழுப்பணும். இது மாதிரி பர்சனல் ஹைஜீனிக்கை பத்தியும் நல்ல நியூட்ரிஷனல் உணவு சாப்பிடணுங்கிறத பத்தியும் சொல்லி கொடுக்குறோம். ஒரு குரூப் டிஸ்கஷன் முடிஞ்ச அப்புறமா ஒரு இண்டிவிஜுவல் தெரப்பி அப்படின்னா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு, ஒரு சில பிள்ளைங்க ரொம்ப ஆக்டிவேட்டா வயலேட்டடா இருப்பாங்கல்ல, அந்த பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி அவங்கள தனியா கூப்பிட்டு இருத்தி அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குது, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கு கூடுமான வரையிலும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கார்டனிங் போறாங்க. கார்டனிங்ல ஒரு 2 குரூப்பா பிரிச்சிருக்கிறோம். ஒரு குரூப் முன்னாடி ஒரு குரூப் பின்னாடியும் தண்ணி ஊத்துவாங்க. தண்ணி ஊத்தும் போது குடத்தை எடுத்துட்டு வந்து அவங்களே தண்ணி கொடுப்பாங்க. நாங்க ஆனா ஊத்துறது அவங்களுக்கு சரியா வராதனால சிஸ்டர்ஸ் கூடவே இருந்து தண்ணி எப்படி ஊத்தணும் அப்படிங்கறத சொல்லி கொடுப்போம். சிஸ்டர்ஸ் எப்போதுமே அவங்க கூட அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையுமே அவங்க கூடவே பிரசன்ஸ் ஆயிருப்போம். நைட்டு சாப்பாட்டுக்கு போவாங்க. நைட்டு சாப்பாடு முடிஞ்சு வரும்போது அவங்கள ஒருக்க இந்த வரண்டா ஃபுல்லா நடக்க வச்சு அதுக்கப்புறமா மாத்திரைகளை கொடுப்போம். மாத்திரைகளை கொடுத்துட்டு ஒரு சில பிள்ளைங்க சும்மாவே பிசிக்கல் கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, எனக்கு தொண்டை வலிக்குது அப்படி சொல்லுவாங்க. அப்போ சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு சில மெடிசன்ஸ் கொடுத்து ஆயில்மெண்ட் எல்லாம் தடவி இந்த சைக்காட்டிக் டேப்லெட்ஸ் எல்லாம் நர்ஸ் சிஸ்டர் படிச்சவங்க அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்ச அப்புறம் அவங்கள படுக்கைக்கு அனுப்புறோம். படுக்கைக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் சிஸ்டர் போய் ஒவ்வொரு ரூம் பிள்ளையா சொல்லிட்டு வருவாங்க. ஆனா எல்லா பிள்ளைங்களும் அருமையா கைகளை கும்பிட்டு அந்த ப்ரேயரை சொல்லுவாங்க. ஒரு சில பிள்ளைங்களை ரொம்ப வயலட்டா நைட்டுல எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய பிள்ளைகளை கூட படுக்க வைக்காம அவங்கள தனியா செல்லு, ஒரு 4 செல்லு இருக்கு, அதுல படுக்க வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அங்க உள்ள இருக்குது படுக்க வச்சுட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இதுதான். தினசரி நீங்க செய்யற பணிகள் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்குது, மனசு ஒரு நிறைவும் அடையுது, ஆறுதல் கிடைக்குது எங்களுக்கு. மனநலம் குன்றிய பெண்களை பார்க்கறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்பவும் கடினமானது. இந்த சவால்கள் எல்லாம் நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? இந்த பிள்ளைகளோட வாழ்றது உண்மையிலே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா இவங்க திடீர்னு கல் எடுத்து எறிஞ்சிருவாங்க, ஓடுவாங்க, சிரிப்பாங்க, பிறகு கம்பெடுத்து அடிச்சிருவாங்க. எங்க தலைமுடியெல்லாம் கிடைச்சதுன்னா தலையை அப்படியே சுத்தி என்ன செய்திருவாங்க, அடிப்பாங்க. அந்த பிடியை விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. 4-5 பேரும் அந்த பிடிச்சு இழுத்தா கூட அந்த பிடியை என்ன செய்ய மாட்டாங்க, விடவே செய்ய மாட்டாங்க. அங்கு இங்கு மாட்டு இழுத்து புரட்டு நாங்க எல்லாம் நிறைய பேர் அடி வாங்கி இருக்கிறோம். பல்லுல இருந்தெல்லாம் ரத்தம் வந்திருக்கு. அப்படி பயங்கர கஷ்டமான சூழ்நிலைகளை நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். அப்புறமா சாப்பாடு பாருங்க, சாப்பாடு கொடுக்குற நேரத்துல சில பிள்ளைங்க அப்படியே கால் எடுத்து அப்படி உதறி தள்ளிடும். ரசப்பானை இருந்தேன்னா ரசப்பானை அப்படியே உருட்டி விட்டுரும். பால் பாத்திரம் இருக்குன்னா பால் பாத்திரத்தை அப்படியே தூக்கி எறிஞ்சிடும். அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. கடைசியில இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூட இருக்காது. அப்புறமா நம்ம கொடுக்குற சாப்பாடு அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதை வீசி எறிஞ்சிட்டு கீழே ஏதாவது கிடக்குமா அதை எடுத்து பட்டுன்னு எடுத்து சாப்பிடுவாங்க. அப்ப நம்ம அதை போய் ஏதாவது செய்துட்டாலும் உடனே என்ன செய்வாங்க, அதுக்கு முரட்டுத்தனமாட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம இந்த பிள்ளைங்களை ஏதாவது ஒண்ணு அமைதிப்படுத்தணும், இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிசன் கொடுக்கணும், அவங்கள அமைதிப்படுத்தணும். இந்த சூழ்நிலைக்கு நாங்க உடனே அமைதி அறையில கொண்டு என்ன செய்வோம், அதோடைய மெடிசனை கொடுத்து அதை நாங்க ஒழுங்குபடுத்தி அந்த பிள்ளைய அப்படி கொண்டு வச்சிருந்தாலும் சில பிள்ளைங்க செல்ல போட்டு அடின்னு அடிச்சுட்டே இருக்காங்க. அப்ப மற்ற பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு இடைஞ்சலா இருக்குது. இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் இது பண்ணுவாங்க. மெடிசன் எல்லாம் கொடுக்கும்போது கொஞ்ச நேரம் அந்த வேகத்தை காட்டுவாங்க, திருப்பி அப்படியே. இன்னும் சில பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா இந்த காப்பித்தூள் கிடைச்சதுன்னா அப்படி அள்ளி சாப்பிடுவாங்க. எங்க நாங்க 100 பேர் இந்த ஹோம்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் பிடிச்சாலும் அவங்களுக்கு அவ்வளவு பலம் எங்க இருந்து வரையன்னு தெரியாது. அப்படியே உதறி தள்ளி அந்த காப்பித்தூள், அதுல ஒரு ஆசை, காப்பித்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கிச்சன் திறந்து வைக்கவே முடியாது இவங்கனால. இப்படிப்பட்ட பிள்ளைங்களையும் நாங்க என்ன செய்யறோம், அமைதியான ஒரு அறையில தான் நாங்க வைக்கிறோம். இப்படி பல சூழ்நிலைகள், பல நிலைகள். இன்னும் இந்த பிள்ளைங்க எல்லாமே ஏஜ் அட்டென்ட் பண்ணின பிள்ளைங்க எல்லாருமே.
அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு அந்த டைம்ல அந்த வயிற்று வலி வருதா அதை சொல்ல தெரியாது. மற்றபடி வேற உள்ள குறுக்கு வலி பெண்களுக்கு நிறைய அந்த மென்சஸ் நேரங்கள்ல ப்ராப்ளங்கள் இருக்கு. அதெல்லாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. நாங்க தான் அறிஞ்சு அதுக்கு தேவையான பேடுகள் துணிகள் வைக்கிறது, அதை எடுத்து மாத்துறது. சில பிள்ளைங்க கையில அப்படியே கர்ச்சிப்பு மாதிரி கொண்டு தெரியும். பாலியல் பிரச்சனைகள் எதுவும் தாக்காம இருக்கிறதுக்காக வேண்டி எங்களுடைய கண் பார்வைகள் எல்லாம் அவங்களையே தான் சுத்திட்டு இருக்கும். ஒரு தாய்க்கு பாசத்தோடு, ஒரு தந்தையுடைய பாசத்தோடு அவங்க எங்க போயிருவாங்களோ, எங்க வந்துருவாங்களோ, வேற யாராவது வந்துருவாங்களோ, அந்த ஒரு பார்வையிலே தான் நாங்க இவங்களை பத்திரமா எல்லா சூழ்நிலையும் எல்லா ஒரு அமைப்போடும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையோடு இவங்களை நாங்க கவனித்து கொண்டே இருக்கிறோம். இதுவரை எந்த ஒரு தப்பு தடங்கள் எங்களுடைய இல்லத்தில் நடக்கவே இல்லை. நாங்க மகிழ்ச்சியோடு அதை செய்துட்டு இருக்கிறோம். சிஸ்டர், சவால்களை எதிர்கொள்வதற்கு அன்பும் பாசமும் தான் கருவியா நீங்க பயன்படுத்துறீங்க. கேட்கும் பொழுதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளவு நேரம் சிஸ்டர் உங்களுக்கும் மனநலம் குன்றிய பெண்களுக்கும் இடையே உள்ள உறவு பற்றி பேசினாங்க. இப்பொழுது நீங்க அவங்களுக்கு இடையே உள்ள உறவு எப்படி இருக்குது அதை பற்றியும், அவங்க சுயமா எதுவும் வேலை செய்வதற்கு நீங்க வாய்ப்பு எதுவும் கொடுக்குறீங்களா அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க இந்த பிள்ளைங்களை எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்போ இவங்க வந்து நல்லா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து எப்ப மாறுவாங்க என்னன்னு சொல்ல முடியாது. இவங்களுடைய மனநிலை வந்து மாறும் பொழுது இவங்களுக்குள்ள மாறி மாறி வந்து அடி வச்சுக்கிடுவாங்க. இப்போ அடி வச்சுட்டு கிடக்கிறப்ப நாங்க போய் அதை மெடிசினை கொடுத்து அவங்களை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டோம்னா திருப்பி அவங்களுடைய நார்மல் லெவலுக்கு வரும். அவங்களுடைய மனநிலை வந்து நார்மல் லெவலுக்கு வரும் பொழுது அவங்க எல்லாரும் மறுபடியும் எல்லாரும் நல்லா ஒற்றுமையா சந்தோஷமா விளையாட எல்லாத்துலயும் ரொம்ப சந்தோஷமா இருந்துக்குவாங்க. ஹேண்டிகேப்ட் பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் நடந்து எல்லாம் போக மாட்டாங்க. அவங்களுக்குலாம் வண்டியில வச்சுதான் தள்ளிட்டு போகணும். அந்த நேரம்லாம் பார்த்தா இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க தான் அவங்களுக்கே உதவி செய்யறாங்க. வண்டியில வச்சு கொண்டுட்டு போறது, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அந்த பிள்ளைகளுக்கு தலை சீவி விடுறது, குளிக்க தண்ணி எடுத்து கொடுக்கறது, இந்த உதவிகள்லாம் செய்யறது வந்து இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க தான் இதெல்லாம் செய்து இவங்களுக்குள்ள நல்லா சந்தோஷமா இருந்துக்குவாங்க. நிறைய வேலைகள்லாம் சொல்லி கொடுக்குறோம். தோட்ட வேலை செய்வாங்க, காய் வெட்டுவாங்க, சமைப்பாங்க, அடுத்தது ஃபோன் மாட்டு செய்வாங்க, ஒயர் கூட செய்வாங்க, தையல் கற்றுக் கொடுக்குறோம், ரீத்து செய்ய சொல்லி கொடுக்குறோம், பூ செய்ய சொல்லி கொடுக்குறோம். இந்த மாலை போட்டோல போட்டிருந்த மாலையை பார்த்துருப்பீங்க, அதுவும் அந்த பிள்ளைங்க தான் செய்யறாங்க. இப்படி அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக இப்படிப்பட்ட நிறைய வேலைகள்லாம் வந்து அவங்களை வந்து செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்களும் செய்து முன்னேற்றமா இருக்கிறாங்க நல்லா. சிஸ்டர், சுய தொழில் கற்றுக் கொடுத்ததன் மூலம் எங்களாலேயும் முடியும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் அளித்ததை நினைச்சா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட நான் பேசினேன், நிறைய கேட்டேன். நீங்க செய்யற செயலெல்லாம் பார்க்கும் பொழுது வியப்பு இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, பெருமையும் இருக்குது. அதே நேரத்துக்கு நம்மளுக்கு மட்டும் பெருமை இல்லை, திருச்சபையும் கூட பெருமை. இவ்வளவு அருமையான செயல் செய்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. அருமையா செய்தாலும் அதில் கடினங்களும் பல உள்ளன. அதில் முக்கியமான ஒரு கடினம் என்னன்னு பார்த்தோம்னா பொருளாதாரம். இந்த பொருளாதார சவால்களை நீங்க எப்படி சந்திக்கிறீங்க? பொருளாதாரம் ஒரு கஷ்டம் தான் எங்களுக்கு. பழைய காலம் முதல்ல தொடங்கக்கூடிய நேரத்துல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்க சபையில இந்த பிள்ளைங்களாச்சு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா சபையில இருந்து எங்களுக்கு கொடுத்த ஒரு சில கொஞ்சம் உதவியை கொண்டு தான் நாங்க அந்த பிள்ளைங்களை பராமரித்து வந்தோம். இப்போ நாங்க செய்யக்கூடிய பணியை பார்த்து மக்கள் தாராளமாக எங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்க கடவுள்கிட்ட வேண்டுறோம், கடவுள் வந்து மக்கள் விளையாட்டு எங்களுக்கு தாராளமாக செல்வத்தை கொடுக்குறாங்க. வெளிநாட்டில இருந்து நாங்க எந்த ஒரு உதவியும் இதுவரையில நாங்க பெற்றதே இல்லை இதுவரையும். ஆனா மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவியை வச்சே நாங்க பிள்ளைங்களை நல்லா நிறைவாட்டு வளர்க்குறோம். பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா உணவு உடை எல்லாமே தாராளமாக கொடுத்து அவங்கள வந்து பணி செய்யறோம்.
இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாங்க கருணை இல்லத்தில் வசிக்கும் மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளி. எம் பள்ளியில் உள்ள மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் தன்னுடைய வேலைகளை தானே செய்து அன்றாட வாழ்க்கையில் ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு அவர்கள் எதிர்காலத்தில் உடல் உள்ள அளவில் மாற்றம் பெற்றவர்களாக வாழ எம் பள்ளி வழிகாட்டுகின்றது. ரொம்ப அருமையான பணிகள் செய்றீங்க. உங்க பணிகளை எல்லாம் கேட்டு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. கடவுளும் மக்களும் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார்கள். மிக்க நன்றி. இனியவர்களே, இவ்வளவு நேரமா அணக்கரை கருணை இல்ல நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம். இதுவே நமது திருச்சபையின் பெருமை. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.